அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போது நான் சொல்கிற இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்களோட முதலீடை நீங்களே சிறப்பாக கையாளலாம். வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். வண்டலூர் பஸ் ஸ்டாண்டும் வந்துருச்சு. இப்போது நீங்கள் அங்கே இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படியே செஞ்சாலும் ரேட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கி நீங்கள் செஞ்சுக்கணும். அதுக்கு இப்போ பூந்தமல்லி மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இங்கே தான் வரப்போகுது. இதுக்கு பக்கமாக நீங்கள் வாங்கி வீடு கட்டிக்கிறது உங்களுக்கு சிறந்த ஒரு முதலீடாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதுக்கு இதையும் தாண்டி போய் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நல்ல ஒரு எலிவேஷனோட வெளில லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக ஒரு வீடு ரெடி டு ஆக்குபையில் ரெடியாக இருக்குது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. மெயின் என்ட்ரன்ஸு வால் ஃபுல்லாகவுமே வால் டைல்ஸ் பதிச்சு ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா 11.6க்கு 6.9 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபியூச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக சம்பு, செப்டி டேங்க் எல்லாம் பார்க்கிங் ஏரியாலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பக்கமாக வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோரு. மெயின் டோரை டீ கூட்டில் ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூமுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட்டிங் எஃபெக்டோட சூப்பராக செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு புரியும். ஃப்ளோரிங்கை நல்ல டிசைனில் 4x2 டைல்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. வீட்டை வாஸ்துப்படி நல்லா பார்த்து அருமையாக பில்டு பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம் கொண்ட இந்த தனி வீடு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 850 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலுக்கு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் ஒன்றும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபங்க்ஷனே செய்யலாம் இந்த ஹாலில். அவ்வளோ பெரிய ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 16 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த வீட்டோட கிச்சனை பார்க்குறோம். இந்த கிச்சனோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா 6.3க்கு 9 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. கிச்சனோட மேடைக்கு கிரானைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸு பதிச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கை எஸ்எஸ்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு, லாஃப்ட்டு வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. சிம்னியும் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வேணும்னா அவங்களே அமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கான சார்ஜஸை நீங்கள் பே பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்கு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. வீட்டில் தேவையான இடத்துக்கு ஃபுட் லைட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. 7 ஃபீட் ஹைட்லுக்கு வால் டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினும் ஒன்று அமைச்சிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக 2வது பெட்ரூமாக பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஒரு லைட்டிங் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு போதுமான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. லாஃப்ட்டில் இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை இந்தியன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வால் டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸை வெளில அமைச்சிருக்காங்க. இதனால் நீங்கள் மாடியில் வீடு கட்டியும் வாடகைக்கு விடலாம். இந்த ஸ்டேர் கேஸ்க்கான ஹேண்ட்ரைல எஸ்எஸ்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸில் ஃப்ளோரிங்க்கு கூலிங் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வீடு உங்களுக்கு கூலாக இருக்கும், லீக்கேஜு வராது.
நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட வித்து 25 ஃபீட்டு, லெங்க்த்து 36 ஃபீட். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே. ஏ ப்ராப்பர்ட்டி.